திருவண்ணாமலையில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது உழவர் பேரியக்க மாநாடு. மாநிலம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்பு. உழவர் மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார் மருத்துவர் ராமதாஸ். விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என அன்புமணி உறுதி. சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஆயிரா வெங்கடாசலபதி. வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு தொகுதிகள் குறித்து முடிவு செய்த பின்னரே உள்ளாட்சி தேர்தல். உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மோசடி வழக்கில் முன்னாள் இந்திய மட்டைப்பந்து வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு பிடியாணை பிறப்பிப்பு. ஓசூர் கல்யாண காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற சலங்கை பூசையில் தொடர்ந்து 2 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி 2 மாணவிகள் சாதனை. புதுச்சேரியில் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி கடலில் குளித்து மாயமான ஆந்திர கல்லூரி மாணவரை தேடும் பணி தீவிரம். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே உள்ள காடுவெட்டி ஏரியில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்குமாறு அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பணம் பெற்று சாமி தரிசனத்துக்கு குறுக்கு வழியில் இடைத்தரகர்கள் அழைத்துச் செல்வதால் பக்தர்கள் அதிர்ச்சி. கும்பகோணம் அருகே ஆபத் நிஷா என்பவரது வீட்டிலிருந்து 25 பவுன் தங்க நகையை திருடிச் சென்றவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு.